பேசுறதுல 3 வகை இருக்கு. இந்த பேப்பர்ல எங்க தமிழக கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் இன்னைக்கு சட்டசபையிலே சொல்லியிருக்காரு. 3 விதமா பேசுறது இருக்கு. ஒன்னு வந்து கையில குறிப்பு எடுத்துக்கிட்டு பேப்பரை பார்த்து வாசிச்சு பேசுறது ஒரு விதம். டாபிக் வாங்க. இருங்க சார், உங்க டாபிக் தான் வரேன். டாபிக் வாங்க. பேச்சுக்கு விரண்டவாதமா பேசுறது. கேள்விக்கு பதில் சொல்லல, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. விதமா பொய் சொல்றது. நீங்க பொய் சொல்றதையே தான் 50 வருஷமா செஞ்சிருக்கீங்க. பாருங்க, சொல்ல தெரியல, சொல்ல தெரியாம என்ன திட்டம் படிக்க சொல்லுங்க. படிக்கிறோம், அந்த படிக்கிற சொல்லுங்க. என்ன திட்டம் இல்ல, பட்ஜெட் தமிழ்நாடு தெரியும். ஆட்சி வந்து ஒரு திட்டம் கேட்டா புக்கு புக்கா லஞ்சம் ஒழிச்சதே பெரிய திட்டம். இத்தனை நாள் நீங்க லஞ்சம் ஊழல் வாங்கிட்டு பெரிய திட்டம். ஆமாங்க, நீங்க செஞ்ச லஞ்சமும் ஊழலும் புறையோடி கிடக்க. வெல்லவே முடியல உங்களால. உண்மையை வெல்ல முடியல, நேர்மையை வெல்ல முடியல. அப்படியே வென்றுக்கணுமே. 2026 கொளத்தூர்லயே தோத்து போயிட்டீங்க. நீங்க கொளத்தூர்ல தோல்வி சகஜமா பேசுவீங்க. பழனிசாமி நம்ம வந்து பேசுறது வந்து அனைத்து கட்சி கூட்டம் காவிரிக்கு தேவையா தொகுதி மறுவரைக்கு தேவையாங்கிறத நம்ம பேசுறோம். சரியா, இப்போதைக்கு நீங்க உங்களோட வாதம் வந்து என்னது, காவிரிக்கு நாங்க தேவைப்பட்டா கூடுவோம், அந்த உரிமைகளை மீட்போம் அப்படின்னு சொன்னீங்க. அதுல அந்த வாதத்துல அவர் வந்து பட்ஜெட் தமிழக முதல்வர் எந்த கூட்டத்தை கூட்டணும்னு அவர் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் முடிவு பண்ணுவார். மக்களுக்கு என்னென்ன நல்லது. நீங்க தான் மலேசியாஸ்ல மேக்ஸைஸ் விக்கிறது, இந்த மாதிரி அந்த வேலை எல்லாம் துபாய்க்கு போறது, அமெரிக்காவுக்கு போறது, இன்வெஸ்ட்மெண்ட்காக போனீங்களா? சொல்றேன். இப்போ வந்து மற்ற கட்சிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, உங்க கூட்டணி கட்சியில் உள்ள கட்சிகளுமே இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பாக வந்து பேரவையில் வந்து வலியுறுத்துறாங்க. இப்போ நாளை நடைபெறக்கூடிய கூட்டத்தில் இந்த தொகுதி மறுவரையை வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு திமுக தரப்பில் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அந்த பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூட அந்த வந்து அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது என்ன அறிக்கை விட்டுருக்காருன்னா, நீங்கள் வந்து கூட்டத்தை கூடுவதில் எங்களோட நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை, தொகுதி மறுவரைக்கு நாங்கள் வந்து எதுக்குறோம், தமிழ்நாட்டில் பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் எதுக்குறோம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த காவிரி பிரச்சனை தொடர்பாகவும் ஒரு கூட்டத்தை கூட்டினால் அது வந்து நல்லது, அதில் நாங்கள் பங்கேற்பதற்கு மறுப்பும் தெரிவிக்கல. அவங்க வந்து நான் பங்கேற்பேன் தான் சொல்லியிருக்கிறாங்க. தலைவரை சந்தித்து அவர் முடிவெடுப்பார்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் தலைவர் முடிவெடுப்பார்னு இருக்காங்க. நாளைக்கு அனைத்து கட்சின்ற எம்பிஸ் ஆல் எம்பிஸோட கூட்டத்துக்கு வந்து நீங்க வருவீங்களா மாட்டீங்களா எங்க மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா கேட்டிருக்காங்க. அது தலைவர் முடிவெடுப்பார்னு இருக்காங்க. ஓகே, முடிவெடுக்கட்டும். நிறைய உங்க கருத்து சொல்லுங்க ராமசேகரன் சார், உங்க சொல்லுங்க. அவர் வந்து பல பதிவுகளை சொல்லியிருக்கிறாரு. எங்களோட திட்டங்களை வந்து மக்களுக்கு வந்து செயல்படுத்தும் திட்டமாக இருக்கும். அது கூவம் நதிநீரை சீரமைக்கும் திட்டமாக இருந்தாலும் சரி, காமராஜர் சிறப்பு பள்ளினா பல்வேறு திட்டங்கள் எங்களுக்கு நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஆனால் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்தவரை நாங்கள் வந்து உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம். தேவைப்படும் போது உறுதியாக அதை கூட்டுவோம்னு ஒரு மலைக்கோட்டை பழனிசாமி சொல்லியிருக்கிறார். இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் இல்லாட்டா அவங்களோட அந்த ஒரு அரசியல் வியூகமாக என்னன்னு தெரியல, திமுகவோட நிலைப்பாடு என்ன என்பதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும். அதுதான் அவங்களோட திட்டமாக இருக்குது. அது நாளை கூட்டத்தில் அது எதிரொலிக்குமா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் இந்த திட்டங்களை பற்றி சொன்னார்? காமராஜர் கல்வி திட்டம் சொன்னார். அது வேற ஒன்றும் இல்லை, திமுகவோட ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தோட மறுபெயர் தான் அது. சரி, தங்க மோதிரம் திட்டம்னாரு. தேர்தல் அறிக்கையில் சொன்னது தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் வழங்கப்படும்னாரு. இப்போ வந்து அது அரசு மருத்துவமனைன்னு சுருங்கி போச்சு. இன்னும் திட்டம் நடைமுறைப்படுத்தவும் இல்லை. புது திட்டங்கள் எதுவுமே சொல்லப்படலை. அதே போல தொகுதி வரையறையை பொறுத்தவரையும் தொகுதி வரையறையில வந்து தொகுதிகள் குறைக்கப்படுகிறது, தென் இந்தியா பாதிக்கப்பட போகுதுன்னு கேள்விப்படக்குள்ள அதை முதல்ல எதிர்த்தது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். 5 மாநில முதலமைச்சர்களை அமைத்து கூட்டம் போட்டு தென்னிந்தியாவுடைய உரிமைகளை பாதுகாப்போன்னு திமுக தீர்மானம் போட்ட பிறகுதான் இப்போ ஒன்றிய அரசு வந்து 50% அனைத்து மாநிலங்களுக்கும் உயர்த்த போகிறோம், 2011 மக்கள் தொகை அடிப்படையில் இல்லை அப்படின்னு. திமுகவோட கோரிக்கை என்னன்னா, நீங்க உயர்த்தினீங்கன்னா 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி உயர்த்தணும். தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருந்தால் அதை தட்டி கேட்கக்கூடிய முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கும். இன்னொன்னு நண்பருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன்.
திமுக அரசினுடைய திட்டங்கள் நல்ல திட்டங்கள் என்பதால் நாங்கள் தொடர்கிறோம், பெயரை மாற்றி தொடர்கிறோம் பாருங்க. அதுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நண்பர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தாலும் உண்மையை பேசுறாரு, அதுக்காக நான் அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். திமுக திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள் சொன்னதுக்கு. தொகுதி வரையறை பொறுத்தவரை அந்த டேபிள் அந்த பில் வச்ச பிறகு தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு பாதிப்பாக தொகுதிகள் குறைவு வட மாநிலங்களை காட்டிலும் ஏற்பட்டால் திமுக நிச்சயமாக எதிர்க்கும். ஆமா, அதுல எந்த தமிழகத்தினுடைய உரிமைகளையோ தமிழனுடைய உரிமைகளையோ என்றைக்கும் விட்டுக் கொடுக்காத இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உலகத்துக்கே தெரியும். அத வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னைக்கு ஒரு வருஷம் எந்த போராட்டத்துக்கும் ஜெயிலுக்கு போல எதுவும் அவங்க எதுவுமே செய்யல. அரசை எதிர்க்கல. ஆனால் நாங்கள் என்றைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் தமிழ் நலனுக்கு நிச்சயமாக எதிர்ப்போம். மலைக்கோட்டை பழனிசாமி, நீங்க நிறைவு கருத்தா சொல்லிருங்க சார். நிறைவு கருத்தா நாளைய கூட்டம் அரசியல் காரணங்களுக்காகவோ அல்லது நேரடியாக மக்கள் நலனுக்காகவோ உண்மையை சொல்லுங்க. நான் அண்ணன் ஒன்று கேட்டார்ல, அதுக்கு வாசிச்சிடுறேன். இல்ல லிஸ்ட் எடுத்து நீங்க அது முடிஞ்சிட்டு கருத்தை ஆமா இதை மட்டும் சொல்லுங்க. இங்க பாருங்க, நாளைக்கு நடக்கிறது ஒரு அரசியல் ரீதியாக திமுக வைக்கக்கூடிய செக்கா இல்லையா சொல்லுங்க. என்னங்க செக்குன்னா, பிஜேபி வந்து தமிழ்நாடு தென் மாநில இடங்கள்ல இருக்க எம்பி இடத்த பார்க்கறதா இல்ல பெருக்க பாக்குதா அப்படின்றது வந்து பிற்காலத்தில் அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்றது. அதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம என்ன எடுக்கணுன்றதுக்காக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டணும்ன்றாரு. சரிங்களா? இவர் சொல்ற மாதிரி இவங்க 50 வருஷத்துல என்ன அது சொல்லக்கூடாது. நீங்க இத மட்டும் கருத்துக்கு சார் அவர் எல்லாம் சொல்றது நீங்க 50 வருஷம் சாதிச்சது நீங்க சாதிச்சீங்க. நாங்க ஓடறோம் பேசறதுக்கு காரணம் யாரு? அப்பா எனக்கு பேச கத்துறது நீங்க வணங்குறது. ஆமா, கருத்து சொல்லி நிறைய அடப்பட்டு வச்சிருந்தாங்க. இவங்க தான் பேசுறாங்க. அவர் சொல்ற கேளுங்க சார். இத வாபஸ் சொல்றாங்க. திமுகவா உயிரா போனாலும் சொன்ன கர்த்தாவா? ஆமா ஆமா ஆமா. திமுக காரங்க கிடையாது. கொத்தடிமைகளை டெவலப் பண்ணீங்க. கொத்தடிமைகளை டெவலப் பண்ணி, லஞ்சத்தை டெவலப் பண்ணி, ஊழலை டெவலப் பண்ணி, நீங்க ஜேசியாவே நம்ம டூல இருக்கீங்களே. எப்படி நீங்க ரோட் ஏறணும்னா வந்த பிறகு பாலா நீங்க ஓடுதே ஐயா புடிச்சு குடிங்க. மக்களை போய் கேளுங்க. ஓட்டதுக்கான காரணம் எல்லாம் புடிச்சு குடிங்க. தமிழகத்தில் பாலாறு கராறு ஓடுகிறதா இது அரசு அப்படிங்கறத மக்கள் நாங்க உரிமைக்கு குரல் கொடுக்க முன்னெச்சரிக்கை கொடுப்போம். நன்றி. சந்திப்போம். நன்றி.